அதே மாதிரி இந்த பயணிக்கிறவங்களுக்கு வந்து அந்த பயணம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஒரு வேளை அந்த பர்சன் ஒரு முரண்பாடான பர்சனாவோ ஒரு கிரைமாவோ இல்லை ஏதோ போதை வாஸ்துகள் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. யாரு கூடயாவது நம்ம பயணிக்கும் போது அவங்கக்கிட்ட பற்றி நம்ம பேச்சு கொடுத்து பேசுவோம், அவங்களும் பேசுவாங்க, நம்மளும் பேசுவோம். அப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் பயணிக்கிறது மட்டுமா உங்களுடைய வேலையாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலம் ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு பதிவு தான் இது. மக்களுக்கும் சரி அரசு கவனத்திற்கும் இந்த பதிவினை நாம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். சமீப காலமாக சில வருடங்களாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது பயணிகள் செல்வதற்கு மிக வசதியாக பல ஆப் வந்துச்சு. அதில் குறிப்பாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறது ஓலாங்கிற ஒரு ஆப். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேபிட்டோ, ஊபர், அந்த மாதிரி பயணிகள் பயணிப்பதற்காக ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பல கம்பெனிகள் இந்தியா ஃபுல்லாக உருவாகி இருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு திட்டம். பயணிகள் நிறைய கொஞ்சம் அதாவது எக்கனாமிக்கலாக ஒரு இடங்களுக்கு செல்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் எதனால் ஒரு புதுமையாக சில விஷயங்கள் வரும்போது பழைய தொழில் செய்தவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுவதுங்கிறது சகஜமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கார் ஓட்டுநர்கள் அப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்தார்கள். அதற்கான அவங்க சில போராட்டங்களும் செஞ்சுருக்காங்க. நம்ம அந்த விஷயத்திலேருந்து விடுபட்டு நம்ம சில வேறு விஷயங்களை நம்ம சொல்ல இங்கே கடமைப்பட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸியோ அல்லது ஒரு ஆட்டோவோ இருக்குது அப்படின்னா இந்த வாகனங்களுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை ஆர்டிஓலையும் பதிவு பண்ணி அது ப்ரைவேட் வாகனமாக இல்லாமல் ஒரு பப்ளிக் சர்வீஸ் வாகனமாக தான் ஓடுது. அதாவது எல்லோ போர்டு போட்டிருக்கோம். அப்படி தான் போகிறது பொதுவான ஒரு நடைமுறை சட்டமும் கூட. ஏன்னா அது பப்ளிக் சர்வீஸ்க்கான சட்டம். அந்த வாகனங்கள் பப்ளிக் சர்வீஸ்க்காக விடப்பட்டதாக ஒரு அடையாள குறி இருக்குது, எல்லோ போர்டு போடப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் நடைமுறை. இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்காக அந்த எல்லோ போர்டு போடப்பட்ட வண்டி உங்களுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸ் கட்டுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா எஃப்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசுக்கான கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது சரியாக இருக்குதா வாகன பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த வண்டி ஃபிட்டடு தானா பயணிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நடைமுறையில் அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கவனத்தில் அரசு வைத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எதை பற்றி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஊபர் அப்புறம் ஓலா அப்புறம் ரேபிட் இதெல்லாம் வந்த பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா, குறிப்பாக பைக் வந்துருச்சு. பைக் ரைடு அதிகமாக வந்துருச்சு. எல்லா கம்பெனிகளும் இப்போ பைக் விடுறாங்க. ஆனால் இந்த பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ப்ரைவேட், அதாவது ஒரு பைக் உடைய ஓனர் தான் இருப்பார். அவர் பயணிகளை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஆப்பில் அவங்க போய் என்ட்ரி ஆகிட்டு அந்த கம்பெனியோட அவங்கள இணைச்சிக்கிட்டாலே என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்றாங்க. இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுறாங்க. பார்ட் டைம் ஜாப் தப்பு கிடையாது, அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் அது ஒரு பாதுகாப்பா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய கேள்விக்குறி. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளை வச்சுருக்கிற ஒரு பர்சன் பற்றி எந்த டேட்டாவும் பெருசாக இருக்காது. கம்பெனிக்கு வேணால் இருக்கும். அதே மாதிரி இந்த பயணிக்கிறவங்களுக்கு அந்த பயணம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் வெஹிக்கிளுடைய இன்சூரன்ஸ் சிஸ்டம் வேறு, பப்ளிக் சர்வீஸ் போகிற இன்சூரன்ஸ் சிஸ்டம் வேறு. அப்போ பயணிகள் போகும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம்னா அது எப்படி கிளைம் ஆகுங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதேபடி பார்த்திங்கன்னா இந்த பயணிக்கக்கூடிய வெஹிக்கிள் ஒரு நம்பர், இப்போ ஒரு ப்ரைவேட் ஓனர் ஒரு பைக் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அந்த நம்பர் அந்த கம்பெனிகளோட அந்த நம்பரை பதிவு பண்ணி தான் ஓட்டுவார். ஆனால் பலமுறை நம்மளே பார்த்துருக்குறோம், பலமுறை அந்த நம்பர் இருக்கிற வண்டியே வராது, வேறு பைக்கில் வருவாங்க. நம்ம அது கேட்டால் இல்லை அந்த வண்டி சரி கிடையாது, அதனால் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சரியான விஷயமா அப்படின்னா அது தவறான, மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா அந்த டேட்டா அவனுடைய சொந்த வெஹிக்கிள் டேட்டா தான் கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாத மாற்று வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த வண்டியை பற்றி எந்த ஒரு பதிவுகளோ இல்லை அதை பற்றிய டீட்டெயில்ஸோ இருக்காது. ஒருவேளை அந்த பர்சன் ஒரு முரண்பாடான பர்சனாவோ ஒரு கிரைமாவோ இல்லை ஏதோ போதை வாஸ்துகள் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால்
இல்லை அந்த வெஹிக்கிளே ஏதோ திருட்டு வெஹிக்கிளாக இருந்தால், இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்கு அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால், ஒரு பயணி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பயணிக்கும் சேர்ந்து அந்த ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வருங்கிறதும் இது அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வந்து இந்த பார்ட் டைம் ஜாபை வந்து நம்ம குறை சொல்லலை. பாவம் நிறைய இளைஞர்கள் இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. நாம் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். அவங்க எதனா ஒரு வேலைக்கு போவாங்க, ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை உடனே ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு வர்ற வழியிலே எதனாவது ஒரு பேசஞ்சர் கிடைப்பாங்க, கூட்டிகிட்டு வந்து அவங்கள இவங்க எங்கே போகிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு கரெக்டாக எதனா பேசஞ்சர் கிடைச்சா கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப், அதுக்கு ஒரு ரெவென்யூ கிடைக்கிறது. அது நம்ம வரவேற்கிறோம், தவறு கிடையாது. ஆனால் இதை வந்து அரசு முறைப்படுத்தணும். இப்போ ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு கவர்மெண்ட் ஆர்டிஓ வந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ப்ரைவேட் அவங்ககிட்ட கான்டாக்ட் இருந்தால் கூட கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டூ வீலருக்கு ஒரு அடையாளத்தை வந்து அடையாளப்படுத்தி, எல்லோ போர்டு இல்லைனா கூட ஒரு குறிப்பிட்ட அடையாளம், இந்த வெஹிக்கிள் வந்து பார்ட் டைமில் ரேபிட்டோக்கோ இல்லை ஓலோக்கோ இல்லை ஊப்பர் இந்த மாதிரி இதுக்கு ஓடுதுங்கிற ஒரு அடையாளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது நம்ம இந்த இடத்துல அரசுக்கும் ஆர்டிஓக்கும் இதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். அது அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பேசஞ்சருக்கும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய வெஹிக்கிள் வரல அப்படின்னா நீங்கள் உடனடியாக அவங்க வந்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தான் நீங்கள் வண்டியில் பயணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரக்கூடிய ஒரு நபர் இது ஏதோ சந்தேகம் இருக்குது, அவரோட பயணிக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தால் கூட பயணத்தை தவிர்த்து விடுங்கள்ங்கிறதும் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இருக்குது இந்த விஷயத்தில். என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்மெட், ஒரு 2 பயணிகள் பயணிக்கும்போது பைக்கில் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹெல்மெட் வந்து பயணிக்கு வந்து இன்னொரு ஹெல்மெட் அவர் ப்ரொவைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த ஹெல்மெட் வந்து ஹைஜீனிக்ஸாக இருக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பல பேர் அந்த ஹெல்மெட்டை மாற்றி போகிறதுனால அது ஒரு வகை சுகாதாரக்கேடு. ஏன்னா நிறைய நோய் தொற்றுகள் வரும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அது மாதிரி நிறைய இதுவும் இருக்கும். இதுவும் அரசு ரொம்ப யோசிக்க வேண்டிய இது. ஏன்னா 2 பேரும் ஹெல்மெட் போடணுங்கிற ரூல் இருக்கிறனால இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. மக்கள் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து இந்த பதிவின் மூலம் நம்ம யாருடைய தொழிலுக்கு நம்ம வந்து எதிரி கிடையாது. ஆனால் பயணிகள் வந்து கவனமாக வந்து பயணிக்கணும். ஒரு ஆரோக்கியமான முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி வரும்போது ஒரு ஹெல்மெட் கூட கையில் ஒரு அடிஷ்னலாக வச்சுட்டு பயணிங்க. சரியான பர்சன் தான் உங்களை பிக்கப் பண்ணுறாங்களா, ட்ராப் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக அதை தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் பயணிகளுக்கும் மக்களுக்கும் நம்ம சொல்கிறது. அரசு வந்து இதை வந்து முறைப்படுத்தி இந்த மாதிரி யார் ஓட்டுநர், அவங்க என்ன வெஹிக்கிள் வச்சுருக்காங்கங்கிறத முறைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து அரசும் ஆர்டிஓ வந்து தரணும். தந்து தான் இந்த தொழிலை செய்யணுங்கிறது எங்களுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம் கூட. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நகரம் வந்து அதிகமான க்ரைம் ரேட்டிங் இருக்குது. நிறைய போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த மாதிரி முரண்பாடான விஷயங்கள் நடக்கும்போது அரசு வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி பயணம் செய்யவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த பயணத்தில் நம்ம திருப்பியும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து படித்த பெண்கள் இரவு வேலைகளுக்கு போகிறாங்க. அப்போது வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பகல்லையும் சரி இரவுலேயும் சரி இந்த மாதிரி வந்து வெஹிக்கிளில் வந்து வராங்கங்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அது பெண்கள் வெஹிக்கிளில் வர்றதுனால நம்ம அதை தவறுன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா இரவு நேரங்களில் பயணிக்கும் போது நீங்கள் ரொம்ப முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி டூ வீலரில் பயணிக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா இரவு நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் ஆப்பில் இருக்க சர்வீஸோடைய வெஹிக்கிளை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிறது தான் நம்மளுடைய இது. மற்றபடி பகல் நேரங்களில் நீங்கள் பயணிக்கலாம். அதே மாதிரி கவனமாக பயணிங்க. யாருக்கிட்டையும் அதிகம், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. யாரு கூடயாவது நம்ம பயணிக்கும் போது அவங்கக்கிட்ட பற்றி நம்ம பேச்சு கொடுத்து பேசுவோம். அவங்களும் பேசுவாங்க, நம்மளும் பேசுவோம். அப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் பயணிக்கிறது மட்டுமா உங்களுடைய வேலையாக இருக்கணும், இறங்கிறது மட்டும் உங்கள் வேலையாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீடு அப்படின்னா ஒரு வீடு தள்ளி கூட இறங்குங்க. ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் உங்கள் வீட்டை அடையாளப்படுத்தி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பார்த்துக்கங்க. கவனமாக இருக்கணுங்கிறது இந்த பதிவின் மூலம் சொல்லிக்கிறேன். வேறு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை சொல்லிக்கிறோம்.
நன்றி, வணக்கம்.